அனைவருக்கும் குபேரகிருஷ்ணனின் கோடி வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளியும் லக்ஷ்மி குபேர பூஜையும் என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கோம். இது சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம் லக்ஷ்மி குபேர ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்தின் நிர்வாகி குபேரகிருஷ்ணன். நான் குபேரரை பற்றியும் தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணுங்கிற தகவலை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முடிந்தளவு சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக குபேரர் எந்த ஆண்டு பிறந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமுகம் வருடத்தில் பிறந்திருக்காரு. திரேதாயுகம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி மங்களவாரம் 27 நாளிகை 42 அடி வினாடிக்கு பூஷ நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் ஸ்ரீ குபேர பகவான் சுபஜனனம். இங்கே சென்னை வண்டலூர் ரத்னமங்கலத்தில் இருக்க லக்ஷ்மி குபேர ஆலயம் லக்ஷ்மி குபேரரை மூலவராக கொண்ட முதல் ஆலயம். அதாவது லக்ஷ்மி குபேர மூலவராக கொண்ட தனியான முதல் ஆலயம், உலகத்திலே தனியான முதல் ஆலயம் இதுதான். இந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா ரத்னமங்கலம். இதோட பஞ்சாயத்து வேங்கடமங்கலம். வேங்கடங்கிற பெருமாளோட பேரை குறிக்கும். ரத்னமங்கலங்கிறது ரொம்ப நல்ல பேர். இந்த கோயிலுக்கு எதிரிலே அரைக்காசம்மன், அதாவது தொலைஞ்சு போனால் வேண்டிக்குவாங்க. ஞாபகம் மருதியாக ஒரு பொருளை வச்சு தேடும் பொழுது இந்த அரைக்காசம்மனை தேடிட்டு வேணா அது உடனே கிடைக்கும். அது நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அரைக்காசம்மனும் 108 அம்மனோட இங்கே லக்ஷ்மி குபேர ஆலயத்தில் இதில் அமையப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அன்னதான கூடம் இருக்குது. இங்கே தினசரி காலையில் 11 மணிக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அதுபோக லக்ஷ்மி குபேர சன்னதியில் பிரம்மா சரஸ்வதி சன்னதியிலேருந்து படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு பேனாலாம் கொடுக்குறோம். மேலும் கிராமந்தோறும் குபேர பூஜைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று குபேரர்னா யார், அவருக்கு எப்படி பூஜை பண்ணணுங்கிற விவரத்தையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயங்களில் நடைபெற்றுட்டு வருது. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் தற்பொழுது அதை நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ வர்ற நவம்பர் 14 சனிக்கிழமை ஐப்பசி அமாவாசை தீபாவளி திருநாளாக வருது. எப்பயும் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரு நாள் வரும், ஐப்பசி அமாவாசைன்னு ஒரு நாள் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா தான் எப்பயுமே ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த வருஷம் அது மாதிரி ரெண்டும் சேர்ந்தே வருது. நவம்பர் 14 சனிக்கிழமை தீபாவளி திருநாளும் வருது, ஐப்பசி அமாவாசையும் வருது. இந்த தீபாவளி திருநாளை பொதுவாக வட இந்தியாலாம் பார்த்திங்கன்னா 4 நாள் விசேஷமாக கொண்டாடுவாங்க. நம்ம முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கொண்டாடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா வர நவம்பர் 12 வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா தந்திராஸ். நமக்கு எப்படி அக்ஷய தேதிக்கு இங்கே தங்கம் வெள்ளிலாம் வாங்குவாங்களோ அதே மாதிரி வட இந்திய மக்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அந்த நாளில் நம்ம தங்கம் வெள்ளி வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது, எதுக்காக அந்த தந்திராஸ் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டை நல்ல அலங்காரம் பண்ணணும். மகாலட்சுமி வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாடல்களை ஒழிக்க விடணும். வீடு ஃபுல்லும் தீபம் ஏற்றி வைக்கணும். ஏதோ சாஸ்திரத்துக்கு தங்கம் வெள்ளி அல்லது வெள்ளை பொருட்கள், உப்பு, அந்த மாதிரி பொருட்கள் கூட லக்ஷ்மிக்கு வந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைக்கு மாலை பார்த்திங்கன்னா பிரதோஷம் வருது. பிரதோஷம் காலத்தில் பூஜை பண்ணுறது ஸ்திரலக்னம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தீபாவளி பூஜையை வர நவம்பர் 12 வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 6 நல்ல நேரம் புத ஓரை, 4 to 5 சுக்கிர ஓரை வரும், 5 to 6 புத ஓரை வரும். சுக்கிர ஓரை புத ஓரை கூடி வரும் வேளை. ஸோ நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 5 மணிக்கு மேலே லக்ஷ்மி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். லக்ஷ்மிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி ஒரு பூஜை மாதிரி பண்ணலாம். இன்னொன்று வியாழக்கிழமை மாலை நேரம் குபேர காலம் சொல்லுவாங்க. வியாழன் மாலை 5:30 மணிலேருந்து 6 மணி வரை குபேர காலம் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப தோதாவே வருது. வியாழக்கிழமை மாலை வருது, ப்ளஸ் சந்திராஸ் வருது, பிரதோஷம் வருது. அதனால் நல்லா மானசீகமாக பூஜை பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வர்ற நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் உங்களோட தீபாவளி பூஜையை ஆரம்பிங்க. பூஜையின் தொடக்கமாக முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு, எந்த பூஜை பண்ணாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் பூஜை பண்ணணும். நம்ம தங்கத்தில் வெளியிலலாம் வச்சு பூஜை பண்ணலாம் பிள்ளையாருக்கு. ஆனால் பிடித்து வைத்தால் தான் பிள்ளையார் ஆகின்றார். அதனால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி லக்ஷ்மிக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாயசம், பால் பாயசம், அந்த மாதிரி ஒரு பாயசம், இனிப்பு வகைகள் ஏதாவது, சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு பண்ணி நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் காமிச்சு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட சிறு தொகைகள் ஏதாவது ஒரு தொகைகள் இருந்தால் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை வச்சிடலாம். வச்சுட்டு மறுநாள் எடுத்து அந்த தொகையை எடுத்து நீங்கள் உங்கள் பீரோ லாக்கரில் வச்சுக்கலாம். அன்னைக்கு லக்ஷ்மி வழிபாடு, தங்கம் வெள்ளி வாங்குறது அல்லது உப்பு போன்ற பொருட்களை வாங்குவதும் லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாடல்களை பாடுவதும் கேட்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது வர நவம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா சோட்டா தீபாவளி. அந்த தீபாவளிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள்
அதாவது காளி வழிபாடு ரொம்ப விசேஷம். அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு. ஸோ அந்த வழிபாடு அன்னைக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிற காரியத்தில் நல்ல வெற்றி கொடுக்கும். ஆனால் நவம்பர் 13 வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணலாம், காளி வழிபாடு பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எடுக்கிற காரியத்தில் நல்ல வெற்றியை தரணும்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு அம்மன் உருவத்துக்கு முன்னாடியோ உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடியோ ஒரு விளக்கேற்றி வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். தீபாவளியோட 2வது நாள் பூஜை. 3வது நாள் பூஜை தான் தீபாவளி. அது வந்து பார்த்திங்கன்னா வர்ற 14ஆம் தேதி நவம்பர் 14 சனிக்கிழமை. அன்னைக்கு தான் ஐப்பசி அமாவாசையும் வருது, தீபாவளியும் வருது. காலையில் வரை சதுர்த்தி வருது, மத்தியானம் சதுர்த்தி வருது, மத்தியானத்துக்கு மேலே அமாவாசை ஆரம்பிக்குது. ஸோ 14 தீபாவளி சனிக்கிழமை நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வர அந்த மாலையில் கொண்டாடுனீங்க ரொம்ப விசேஷம். காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து புத்தாடை ஒழிச்சு விளக்கேற்றி சாமி முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பூஜையின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஐப்பசி அமாவாசை சேர்ந்து வர நேரம் வந்து மதியம் 3 மணிக்கு மேலே வருது. ஸோ நீங்கள் சாயந்தரம் அன்றைக்கி 6 மணிக்கு மேலே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. 6 to 7 சுக்கிர உரை, 7 to 8 புத உரை, அப்படி வரிசையாக வரும். ஸோ 5 மணிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். 5 மணிலேருந்தே நல்ல இருந்தால் 5 வரிசையாக உங்களுக்கு 8 மணி வரையும். அந்த 8க்கு மேலே தான் உங்களுக்கு சனி உரை வரும். ஸோ 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அந்த ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் மாலையில் விளக்கேற்றி உங்கள் வீடு ஃபுல்லாக நல்லா தீபத்தால் அலங்காரம் பண்ணி லக்ஷ்மி குபேர ஃபோட்டோவை முன்னாடி வச்சு அவருக்கு பிடிச்சது அவல். ஏன் குபேரருக்கு அவல் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா குபேரோட பல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமா. ஸோ அவல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே அது ரொம்ப டைஜஷன் ஆகும், சீக்கிரமே தண்ணியில் ஊறும். அதனால் அவல் பிரசாதம் அவருக்கு ரொம்ப உகந்த பிரசாதம். சிவப்பு அவல் கிடச்சிதுன்னா சிவப்பு அவல் வாங்கி ஒரு பாயசம் மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்புறம் 5 ரூபாய் காயின் எடுத்துக்கலாம். குபேரனுக்கு உகந்த நம்பர் பார்த்திங்கன்னா 5. ஏன்னா புதனம்சம் கொண்டவர் தான் குபேரன். புதன் ஸ்தலமான திருவெண்காடில் தான் குபேரனோட மர்ஜென்மம். திருவெண்காட்டரா பட்டினத்தார் தோண்டுவார். அந்த பட்டினத்தாரோட திருவிழா தான் நம்ம நகரத்தார்கள்லாம் காவிரி பூம்பட்டினத்தில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. நகரத்தாருக்கும் குபேரருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா வணிக கடவுள் தான் குபேரர். அது நீங்கள் பட்டினத்தார் திருவிழாவில் போனீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் மாலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி ஒரு நைவேத்தியம் பண்ணி குபேரருக்கு வாசனை பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பன்னீர் நல்லா வீடு ஃபுல்லும் தொளிச்சு விடலாம், சந்தனம்கள் நல்லா தொளிச்சு விடலாம், நல்லா ஊதுபத்தி வாசனையான ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். நீங்கள் 5ஆம் மணி ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேரனுக்கு வந்து 5 ரூபாய் நாணயம் வந்து ஒரு 50 நாணயம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு சிம்பிளான போற்றிகள் சொல்லலாம். அதாவது ஓம் குபேர தேவாய சரணம் அப்படி கூட சொல்லலாம். ஓம் குபேர பகவானி போற்றின்னு கூட சொல்லலாம். இல்லை வளம் யாவும் தந்திடுவாய் சரணம் அப்படின்னு சொல்லலாம். வளம் யாவும் தந்திடுவாய் குபேரா போற்றி. உங்களுக்கு என்ன மனசில் தோன்றுதோ நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை குபேரனை சேர்த்து அந்த வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டில் அந்த காயினை வச்சுக்கிட்டு அந்த காயினை வந்து அள்ளி சத்தமாக போடணும். குபேரருக்கு வந்து காயினை நாணயமாக சத்தம் போட்டு தான் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம் உண்டு, நடைமுறைக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே செல்வம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்கிறத அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சொல்கிறதையும் அவங்க எல்லாரோட பிரச்சனைகளையும் காதில் வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி அவங்களோட செல்வங்கள்லாம் எளிதில் கரையும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதனால தான் செல்வக்கடவுளான குபேரனை நம் வசம் திருப்ப நம் கோரிக்கை எழுதி நிறைவேற்ற நாங்கள் எப்போ குபேர பூஜை பண்ணாலும் நாணயங்களை அதிக ஒளி எழுப்பி பூஜை பண்ணணும். அதனால் அந்த தட்டில் அந்த நாணயத்தை 2 கைகளாலே அள்ளி போடலாம். அதை ஒரு கையால் அள்ளி சத்தம் வர்ற மாதிரி போடலாம். அந்த போற்றிகளை சொல்லி அந்த நாணயத்தை போடலாம். இந்த தீபாவளி பூஜைக்கு முன்னாடியும் சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். முதல்ல மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி பொட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நைவேத்தியம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க, நைவேத்தியம் கொண்டு வந்து மூடி வச்சுட்டு அந்த குபேரர் போற்றின்னு சொல்லி குபேர மானசீகமாக வணங்கணும். அந்த லக்ஷ்மி குபேர படம் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தெற்கில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். வடக்கு திசைக்கு அதிதேவதை தான் குபேரன். அதனால வடக்கு திசையை ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. பிள்ளையார் இருக்குது வடக்கு பார்த்து தான். இங்கே ரத்னமங்கலம் குபேர பகவான் இருக்குது வடக்கு பார்த்து தான். ஏன் இந்தியாவோட தலைநகர் டெல்லியே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வடக்கில் தான் இருக்குது. வடக்கு திசை தான் வளர்ச்சி வெற்றியை குறிக்கக்கூடிய திசை. நம்ம வீட்டில் பீரோல் பார்த்திங்கன்னா கூட நார்த் ஃபேஸிங்கில் தான் வச்சுக்கணும். இல்லை பொதுவாக கிழக்கு பார்த்து பீரோல் வைப்பாங்க. கிழக்கு பார்த்து வைக்கிறத விட வடக்கு பார்த்து வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசினா கூட பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து உட்காந்து பேசணும். வடக்கு பக்கம் துர்க்கைங்கிற மாதிரி ஐதீகம் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வாக்கு பலிதம் வரும். அதனால் வடக்கு பார்த்து தான் நீங்கள் உட்காந்து ஆஃபீஸில் பேசுனீங்கன்னா அது விசேஷம். ஸோ வடதிசைக்கு அதிதேவதை தான் குபேர பகவான். ஆனால் தெற்கில் வச்சு வடக்கு பார்க்கணும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை குபேர மூலை எல்லாருக்குமே வாஸ்து தெரிஞ்சிருக்கும். தென்மேற்கு மூலையில் தெற்கு பக்கம் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி அந்த பூஜைகளை பண்ணால் என்ன விசேஷம். அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை அறையிலையோ ஹால்லையோ வச்சு கூட அந்த பூஜைகளை பண்ணலாம். இந்த பூஜை நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக குபேரர் வந்து உங்களுக்கு நல்ல ஆசி வழங்குவார். இதில் எந்த சந்தேகமே கிடையாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவர்த்தன பூஜை. கோவர்த்தன பூஜைனா எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக கொஞ்சம் பசுஞ்சாணி எடுத்துக்கோங்க. அது ஒரு மலை மாதிரி பிடிச்சிக்கோங்க. எப்படி பிள்ளையார் பிடிக்கிறீங்களோ அது மாதிரி பிடிச்சி அதில் ஒரு பொட்டு வச்சு வணங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே மாதிரி அது 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து சுற்றி வரணும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தட்டில் வச்சு அல்ல இலையில வச்சு அந்த சாணியை மலை மாதிரி பிடிச்சி கிருஷ்ணர் ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கிருஷ்ணர் ஃபோட்டோவை அதுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த இலையில் ஒரு விளக்கு ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி கிருஷ்ணருக்கு பிடிச்சி அவளை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கோரிக்கையை நினச்சி 3 முறை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த சாணத்தை எடுத்து உங்கள் செடியிலையோ வாசல்லையோ கரைச்சி தொளிச்சிடலாம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நல்ல நேரம் பார்த்து ராகுகாலம் விமகண்டம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து வர நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவர்த்தன பூஜையும் பண்ணலாம். மறுநாள் தீபாவளி பூஜையோட நிறைவு நாள் அன்றைக்கி தான் என்னன்னா வளர்பிறை 3ஆம் பிறை வரும். அன்றைக்கி நார்த் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க, பையா தூஜ் அப்படி சொல்லுவாங்க. பையா தூஜ் நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு. அதில் அந்த பையா தூஜ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பையா தூஜுங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்களை நீங்கள் மகிழ்விக்கணும். சகோதர சகோதரிகளை என்ன பண்ணணும், சகோதரர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு உடன் பிறந்தவங்களை வீட்டுக்கு வரவழைச்சி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு இனிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுத்து வீட்டுக்குள்ளே உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து ஒரு பொட்டு வச்சு இன்முகத்தோடு வரவேற்கணும். ஸோ அந்த மாதிரி வரவேற்கும் போது அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும், மகிழ்ச்சி நீடிக்கும், வாழ்க்கையில் சௌபாக்கியம் கிடைக்குங்கிற மாதிரி ஐதீகம். பொதுவாக சந்திரனை காமிச்சு தான் நிலாவை காமிச்சு தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டுவாங்க. சந்தா மாமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலவை பார்க்கும் பொழுதே ஒரு அட்ராக்ஷன் வரும். சந்திர பலமே என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களோட பலம். மக்கள் வந்து நமக்கு ஆதரவு தரணும். எந்த விஷயம் பண்ணாலும் நமக்கு மக்களோட ஆதரவு வரணும். ப்ளஸ் உடன் பிறந்தவர்களோட நண்பர்களோட ஆதரவு வரணும். இது எல்லாத்துக்குமே சந்திர பலம் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த நாளில் நீங்கள் வந்து பையா தூஜுங்கிற பூஜையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் அதில் எல்லாரோட ஆதரவும் கிடைக்கும். இந்த பூஜை ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட உடன் பிறந்தவங்க அந்த மாதிரி கூட பிறந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துகிட்டு வீட்டில் உள்ள உட்கார வச்சு ஒரு ஸ்வீட் கொடுத்து முடிஞ்சால் ஒரு ஏதோ ஒரு ஆடைகள் தானம் பண்ணலாம். பண்ணி அவங்களை சந்தோஷமாக வழி அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அவங்க உங்களை ப்ளஸ் பண்ணாங்கன்னா மனது ரீதியாக சந்தோஷப்பட்டாங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நீடிக்கும். இந்த மாதிரி தீபாவளி பூஜையை நீங்கள் 5 நாள் தொடர்ந்து பண்ணி வரலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் பிரதோஷ நேரம் குபேர காலம் 5 to 6 கரெக்டான நேரம். நீங்கள் நாள்லேருந்தே பூஜைக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிவிட்டு 5 to 6 அந்த பூஜையை பண்ணலாம். அது என்ன பண்ணுவேன் பூஜைன்னா ஏற்கனவே சொன்னேன், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி படத்தை வச்சு வழிபடுறது. அன்றைக்கி தங்கம் வெள்ளி வாங்குறது. மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சோட்டா தீபாவளிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி காளி வழிபாடு பண்ணலாம். மறுநாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஐப்பசி அமாவாசை தீபாவளி 2 ஒன்றா வருது. மாலைக்கு மதியத்துக்கு மேலே அமாவாசை வருது. அதனால் சாயந்தரம் தீபாவளி பூஜை. அன்றைக்கி தான் லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் மெயினாக பண்ணணும். அன்றைக்கி லக்ஷ்மி குபேருக்கு வந்த பொருள் நவதானியம் நவரத்னங்கள்லாம் கூட அடுக்கி வச்சுக்கலாம். லக்ஷ்மி குபேர படத்தை தெற்கில் வச்சு வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். விளக்கையும் வடக்கு பார்த்த மாதிரி தான் ஏற்றணும். காயின் 5 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கலாம். 2 பேர் கணவன் மனைவியாவோ அல்லது தனியாக எப்படியோ உங்கள் தோது போல் பார்த்து உட்காந்து குபேரர் படத்துக்கு முன்னாடி இந்த போற்றிகளை சொல்லி நாணயத்தை ஒளி எழுப்பிட்டு பூஜை முடிச்சதுக்கப்புறம் தூபதீபம் காமிச்சு அவள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து அப்படியே அந்த நாணயத்தை நீங்கள் ஒரு 2 நாள் கூட வச்சுருக்கலாம் பூஜையில். என்னென்ன 2 நாள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 நாள் வச்சுட்டு 2 நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் பீரோவில் வச்சுக்கலாம். அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுநாள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை கோவர்த்தன பூஜைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பசுஞ்சாணம் எடுத்து பூஜை பண்ணிக்கலாம். பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பொட்டு வச்சு கிருஷ்ணர் பொம்மை வச்சு பூஜை பண்ணிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபடலாம். பசுக்களோட பின்புறம் தான் வழிபடணும். ஏன்னா பசுக்களோட பின்புறத்தை தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறது ஐதீகம். நம்ம யானை குதிரையெல்லாம் பார்த்தா முன்பக்கம் தொட்டு வணங்கணும். பசுவை பார்த்தா மட்டும்தான் பின்பகுதியை தொட்டு வணங்கணும். பசுவின் பின்பகுதியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஐதீகம். ஸோ பசுவை வணங்கி அகத்திக்கீரை கொடுத்து வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி சாணத்தில் ஒரு மலை போல் பிள்ளையார்னு சொல்லலாம், மலைன்னு சொல்லலாம், கோவர்த்தன மலைன்னு மாதிரி பிடிச்சி பொட்டு வச்சு கிருஷ்ணர் படத்தை வச்சு அவருக்கு உகந்த அவளை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அது வர நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் திங்கட்கிழமை 3ஆம் பிறை வளர்பிறை அன்னைக்கு பையா தூஜின்னு சொல்கிற நாளில் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரியை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு ஆரத்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு முடிஞ்சால் ஒரு ஆடையை தானமாக கொடுத்து அவங்கள சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா தீபாவளி பூஜை இந்த வருஷம் மிக சிறப்பாக அமையும். வேறு நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி வேறு நடக்க போகுது. அதனால் நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மாற்றம் தரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா குரு அருளாலும் குபேர அருளாலும் உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா குருவோட அதிதேவ தான் பிரம்மாவோட பேரன் தான் குபேர பகவான். அதனால் குரு அருளும் குபேரன் அருளும் இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். குபேரனுக்கு உகந்த கலர் பச்சை, அவருக்கு உகந்த நாணயம் 5, அவருக்கு உகந்த திசை வடக்கு திசை. இதுதான் முக்கியம். மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் வெள்ளி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி பொருட்களை பயன்படுத்தலாம், அல்ல வெள்ளை பொருட்களை பயன்படுத்தலாம். கல்லுப்பு தவறாமல் வாங்குங்க. விசேஷ நாளில் வாங்க, மாதத்தில் முதல் தேதியில் வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்குங்க.
இதெல்லாம் கூப்பில் சேரன் தான் குபேரன். கூனா உப்பு, ஏறனா செல்வத்தை பெருக்கக்கூடியவன். அதே மாதிரி ஊறுகாயும் குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் ஊறுகாய் வந்து ரொம்ப சாஸ்திரம் பார்ப்பாங்க. ஊறுகாய் கையில் இருக்க மாட்டாங்க. ஊறுகாய் உப்பு என்றைக்கும் குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல மகிழ்ச்சியோட நல்ல எண்ணங்களோட இந்த குபேர பூஜையை நல்லா தீபாவளி திருநாள் சிறப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். நான் வணங்கும் லக்ஷ்மி குபேரரையும் அரைக்காசமனையும் உங்களுக்காக மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன் உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் லக்ஷ்மி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்காசமணியினரும் என்றென்றும் கிட்டட்டும் கிட்டட்டும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.